மிக குறுகிய நேரத்தில் ஹசீனா இந்தியா வருவதற்கு அனுமதி அளித்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்தார். வங்கதேச உள்நாட்டு கிளர்ச்சி காரணமாக பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். இந்த நிலையில் வங்கதேச சூழல் தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மக்களவையில் விளக்கம் அளித்தார். ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியா வருவது தொடர்பான கோரிக்கை மிக குறுகிய நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. விமானத்திற்கு அனுமதி அளிக்கவும் வங்கதேச விமானப்படை கோரிக்கையை விடுத்திருந்தது. அனுமதி அளித்ததும் நேற்று மாலை ஹசீனா டெல்லிக்கு வந்தடைந்தார் என்றார். வங்கதேசத்தில் 19,000 இந்தியர்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ஜெய்சங்கர், பெரும்பாலான மாணவர்கள் ஜூலையிலேயே இந்தியா திரும்பிவிட்டதாகவும் குறிப்பிட்டார். இந்திய எல்லை பாதுகாப்பு படைகள் அதீத எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். வங்கதேச இடைக்கால அரசு இந்திய தூதரகங்களுக்கு பாதுகாப்பை வழங்கும் என எதிர்பார்ப்பதாகவும் வங்கதேச அரசுடன் தொடர்பில் இருப்பதாகவும் குறிப்பிட்ட அவர், இந்தியாவும் வங்கதேசமும் நீண்ட காலமாக நட்பு நாடுகள், புதிய அரசுடனும் நட்பு தொடரும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். வங்கதேசத்தில் உள்ள சிறுபான்மையினரின் சூழல் குறித்து இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். வங்கதேச நிலை தொடர்பாக மாநிலங்களவையில் விளக்கம் அளித்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், சிறுபான்மையினர் நிலை கவலை அளிப்பதாக குறிப்பிட்டார். வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் தொடர்ந்து தாக்கப்படுவது கவலை அளிக்கிறது. பல இடங்களில் சிறுபான்மையினர் வணிக வளாகங்கள், கோயில்கள் தாக்கப்பட்டிருக்கிறது என்றார். முழு விவரம் தெரியவில்லை என்ற அவர், சிறுபான்மையினரின் சூழல் குறித்து இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து வருகிறோம். அவர்களது பாதுகாப்பை உறுதி செய்ய பல்வேறு அமைப்புகள் முயற்சி மேற்கொள்வதாக தகவல் கிடைத்துள்ளது எனவும் தெரிவித்தார். வங்கதேசத்தில் முக்கிய சிறுபான்மையினராக இந்துக்கள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.